நண்பர்களே வணக்கம். இந்திய தேசம் பலதரப்பட்ட மொழிகள் பேசக்கூடிய பலதரப்பட்ட பழக்க வழக்கங்கள் நிறைந்த ஒரு சிறு சிறு மாகாணங்களாக இருந்த காலகட்டங்களில் அந்த மாகாணங்களை ஆண்ட மன்னர்களிடையே இருந்த போட்டிகளால் அந்த இடைவெளியை நிரப்பிக்கொள்ள கம்பெனி ஆட்சி மூலமாக இங்கே வருகின்ற ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பல நூறு ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆண்டு கொள்ளையடித்து கம்பெனி ஆட்சியாக விற்பனைக்கு வந்த அவர்கள் பிறகு அவர்களுடைய சட்டத்தையே இங்கே செயல்படுத்தி சென்றார்கள். 1860 காலகட்டங்களிலே உருவாக்கிய இந்திய தண்டனை சட்டம், 1872 கொண்டு வந்த இந்திய சாட்சிய சட்டம், அதே போல் 1908 கொண்டு வந்த உரிமையியல் சட்டங்கள் அனைத்தும் வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்தது. அவர்களுக்கான பாதுகாப்பிற்காக கொண்டு வந்த சட்டம் தான். எப்படின்னா, இந்த நாட்டை இன்னொரு நாட்டை நம்ம ஆள்றோம். அப்போ இந்த நாட்டில் விடுதலை போர் என்பது உருவாகும், விடுதலை குரல் ஒலிக்கும். அந்த குரலை ஒடுக்கக்கூடியதற்கு சட்டம் வேணும். அப்போ அதுக்கு இராணுவம் வேணும், காவல்துறை வேணும், தண்டிப்பதற்கு தண்டனை சட்டம் வேணும். இதெல்லாமே மெக்காலே கொண்டு வந்தது தான் 1860. இன்றைக்கு அந்த சட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு மாறுபடுத்தப்பட்டிருப்பதாக, பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதான சூழ்நிலை இருந்தாலும் கூட இன்றைக்கும் காவல்துறையின் சட்டம் 1861 இயற்றப்பட்ட காவல் சட்டம் நடைமுறையில் இருக்கத்தான் செய்கிறது. காவல் நிலை ஆணைகள் இன்றைக்கும் இருக்கிறது. அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா காவல்துறைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவரே இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்லையும் அந்த காவல் சட்டங்கள் தான் இருக்குது. சென்னை சிட்டி போலீஸ் ஆக்ட் இருக்குது. அது மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸுக்கு பூராமே கல்கத்தா, மும்பை, டெல்லி போன்ற பெருநகரங்களுக்கு அந்த காலத்திலே தனிப்பட்ட காவல் சட்டங்கள், இதுவரை காவல் நிலை ஆணைகள் பல்வேறு எல்லா காவல் நிலையங்கள்லையும் இருக்குது. அப்போ இந்த காவல் நிலை ஆணைகள், போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரும் போலீஸ் ஆக்டும் இன்றைக்கும் டில் டேட்டு வெள்ளைக்காரன்கிட்ட தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த வெள்ளைக்காரனுடைய அந்த காவல் சட்டங்கள், காவல் நிலை ஆணைகள் மாற்றி அமைக்கப்படுகிற பொழுதுதான் காவல் நிலையங்களில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறலை தடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை சட்டங்களை நம்ம மாற்றி அமைத்தாலும் கூட காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த உச்சபட்ச அதிகாரம், அவர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கோர்ட்டை தாண்டிங்க அந்த பவரு. நீங்கள் ஒரு ஊர்வலம் நடத்துகிறேன்னா போலீஸ் நினச்சா நிப்பாட்டிடலாம். ஒரு மைக் செட் கட்டுறீங்களா, போலீஸ் நினச்சா நிப்பாட்ட முடியும். போலீஸ் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணையில் லத்தி சார்ஜ் பண்ண முடியும், அடிக்க முடியும். காவல் கஸ்டடி எடுக்கையில் பல்வேறு விதமான தொந்தரவுகளை அந்த அக்யூஸ்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ இதையெல்லாம் மாற்றி அமைக்கிற பொழுதுதான் காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய மனித உரிமை மீறலை தடுக்க முடியும். ஆகவே காவல் சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.